ஃபர்து ஞாபகம் இருக்கா? 2 3 2 ஃபர்து. எத்தனை வாஜிப்? 2 வாஜிப். முதல் ஃபர்து என்ன? எஹ்ராமுடைய உடை அணிந்து நியத் செய்வோம். எங்க அணிவோம்? எஹ்ராமுடைய உடை எங்க அணிவோம்? நம்ம இங்கே கூட அணிஞ்சிக்கலாம். ஹாஜர் அணிஞ்சிருக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னால் இன்ஷால்லா ஹைதராபாத்தில் நாம இன்ஷால்லா ஹைதராபாத்தில் போயிட்டு ஆண்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்க. பெண்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுதான் அவங்களுடைய எஹ்ராம். அதுக்கு மேலே இன்ஷால்லா டேக் ஆஃப் ஆன பிறகு ஹைதராபாத்லேருந்து ஜித்தாவுக்கு போகிறதுக்கு டேக் ஆஃப் ஆன பிறகு நியத் செஞ்சுப்பாங்க. அந்த நியத்தில் இன்ஷால்லா நம்ம இப்ராஹிம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் அல்லாஹுடைய ஆலயத்தை பார்த்து கேட்கக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும் என்று நபி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் முழு காபா பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ் கொண்டு போய் நிப்பாட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் நிப்பாட்டியதற்கு பின்பு காபாவை பார்த்ததற்கு பின்பு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பின்பு அல்லாஹ்வை புகழணும். எப்படி அல்லாஹ்வை புகழணும்? யா அல்லாஹ், பல கோடிகளுக்கு மத்தியில என்ன தேர்ந்தெடுத்து உன்னுடைய இறை இல்லத்திற்கு என்னை வரவழைத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாசகம் தான் அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகம். كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم إني عبدك ابن عبدك واقف تحت بابك. பெண்கள் வரக்கூடாது, பெண்கள் மெதுவா போகும், பெண்கள் மெதுவா போகும். வந்துட்டாங்க, உங்க ஆளுலாம் வந்துட்டாங்களா? வண்டி அல்லாஹுடைய கிருபையால் உம்ராவை செய்ததற்கு பின்பு மக்காவில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லுகின்ற ஏதாவது ஒரு தடம் இருக்கணுமப்பா. ஒரு தடமும் இல்லையே. இந்த சிலந்தி எப்பொழுது வலையை பின்னியதோ, எப்படி உள்ள போக முடியும், அப்படி போனாலும் ஏதாவது தடம் இருக்கணும். ஒரு தடமும் இல்லையே அப்படின்னு இந்த கால் தடத்தை வைத்து கண்டுபிடிக்கக்கூடியவன் தானே அவனிடத்திலே அபூஜைகள் சொல்ல, அபூஜைகளை அந்த அவன் என்ன சொல்றான், இங்கதான் இருக்கிறாங்க சொல்ல, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹுடைய விருந்தாளிகளே, ஹதீஸ்ல வரும் எப்படிங்கிறீங்களா, குனிஞ்சு பார்த்தால், இந்த காபீர்கள் குனிஞ்சு பார்த்தால் புகைக்குள் உள்ளே இருக்கக்கூடிய நபியவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் தெரிவார்கள். குனிந்து பார்ப்பதற்கு அந்த காபீர்களுக்கு என்ன தீர்த்தாவில்லை. அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அப்படின்னு இதுக்கு மேல ஒரு பேச்சு கேட்டோம்னா நான் பைத்தியக்காரர்களுக்கு அபூஜைகள் அவனோட அவனை இறங்க
நபியுடைய மக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, இந்த அரபா மைதானம் இருக்கு பார்த்தீங்களா, அன்றைய தினத்துல எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் கூப்பிடுவானா. யாரை கூப்பிடுவான்ல? எல்லா மலக்குகளையும் கூப்பிடுவானா. மலக்குமார்களே, நானு மனுஷனை படைக்க போறேன்னு உங்ககிட்ட நான் சும்மா ஒரு அனுமதி கேட்டேன், படைக்கலாமான்னு கேட்டேன். நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? இறைவா, இந்த பூமியில உனக்கு சுஜூது செய்யாத இடமே கிடையாது, உன்னை சுஜூது செய்கிறோம், உன்னை தொழுகிறோம், உன்னை வணங்கிக் கொண்டே இருக்குகின்றோம். ஏன் இந்த மனுஷனை போய் படைக்க போற? இந்த மனுஷனை படைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக் கொண்டு இந்த பூமியிலே ரத்தத்தை ஓட்டுவார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டாம், படைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க. ஆனால் நான் மீறி இந்த மனுஷனை நான் படைத்தேன். என்னுடைய அடியார்களை பாருங்கள், பரட்டக்கலையோடு புழுதியோடு இதே ஹராமோடு அல்லாஹு அக்பர். அன்றைய தினத்தில் ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும். வாங்க 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 வாங்க. நீங்க லாஸ்ட்ல வாங்க, நான் பாக்குறேன். வாங்க வாங்க வாங்க, அப்படியே வாங்க. अम्मीकामा साइड के जो आदमी है उनको देख के चलो, लोगों को देख के चलो तो पीछे पड़े। देखिए आप आगे जाइए, आप आगे जाइए. மலையை ஒட்டி வரும் ஒரு சிவர் தெரியுதான். இந்த சிவர் எங்க வரைக்கும் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரபா மைதானத்தில் ஒரு மலை ஒன்று பார்த்தீங்களா, ஜபல் நூர், ஜபல் ரஹ்மத் மலை பார்த்தீங்களா, அந்த மலைக்கு ஒட்டி வரும். இது பார்த்தாச்சா? இருக்கா? இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துக்கு பேரு நஹர் சுபைதா என்று சொல்லப்படும். இஷாவுடைய நேரத்தில் திறப்பார்கள். பரை 10 வஜ்ரு தொலைக்கு பின்பு பள்ளியாசலம் முடிவாங்க. வலது பக்கத்துல ரைட் சைடுல சுரத்தாங்கை பக்கம் கொஞ்ச நேரத்துல வரும், பார்த்துட்டே வாங்க. இரு பக்கமும் முஸ்தலிஃபா. யமன் நாட்டில் இருந்து ஆபரஹா என்று சொல்லக்கூடிய அரசன் யானைப்படைகளோடு காபாவை இடிப்பதற்கு வந்த பொழுது அந்த யானையையும் அந்த மக்களையும் அபாபீல் என்று சொல்லக்கூடிய சின்ன சிட்டுக்குருவி மூலமாக அல்லாஹ் அளித்தான். இதனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த இடம் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. நபியர்கள் சொல்லுவார்கள், அந்த இடத்தை கடக்குகின்ற பொழுது கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அதாபி இறக்கிய இடம் என்று நபியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடம் வலது பக்கம் ரைட் சைடுல சோத்தாங்கை பக்கம் கொஞ்ச நேரத்தில் வரும். அரபியிலே அந்த இடத்திற்கு பேர் சொல்லுவார்கள் வாதிய முஹஸ்ஸர் என்று சொல்லப்படும். என்ன பேருங்க? வாதிய முஹஸ்ஸர் என்று சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் பேரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி கத்தி வைத்து அறுத்தார்கள். கத்தி அறுபடவில்லை. يجي الشمس تطلع خلاص ماشي بعدين طلع عندنا يجي الشمس تعال يجي الشمس تطلع ماشي கத்தி வைத்து அறுத்தார்கள். கத்தி அறுபடவில்லை. அவருடைய தியாகத்தை பார்த்து அல்லாஹ் சுவனத்திலிருந்து அல்லாஹ் செம்பரியாட்டை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய பிராணி செம்பரியாட்டை குர்பானி கொடுத்த இடத்தில் அல்லாஹு அக்பர் இன்றைக்கு ஞாபக சின்னமாக ஒரு தூண் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. லெஃப்ட் பக்கம் இடது பக்கம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஹாஜி பாத்துக்கங்க, வரப்போது வந்து விட்டது. அந்த அரபா மைதானத்தில் ஒரு தூண் ஒன்று பார்த்து பாத்தீங்களா? அதே மாதிரி புறா குண்டு மாதிரி இருக்காருங்க. லெஃப்ட் பக்கத்துல இருக்க மலையில ஹாஜிமார்களே, லெஃப்ட் பக்கம் இடது பக்கம் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிதே கைஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்பு பல நபிமார்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள், பல நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசல் லெஃப்ட் பக்கம் இருக்காருங்க. அந்த பள்ளிக்கு பேரு மினாவுடைய பள்ளி. மினா இடத்துல மஸ்ஜிதே கைஃப். இந்த பள்ளிக்கு என்னதுங்க இருக்குதா? அடுத்து பாருங்க, வெள்ள ஒரு டென்ட் இருக்கா, பெரிய கொடை இருக்கா, 1 2 3 ஃப்ளோர் இருக்கா. அதுதான் ஜமரத்துல் அகபா, பெரிய சைத்தான் கல்லெறியக்கூடிய இடம்.
அதை பார்த்துக்கிட்டாச்சுல பார்த்தா இஹ்ராம் அணிந்திருக்கின்றோம். எங்களுடைய உம்ராவை இலகுவாக லேசாக ஆக்கி தருவாயாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ்வுடைய அரசு எங்க இருக்கிறது? அப்ப நம்மளுடைய யாரும் தவாப் செய்கிறான், தவாப் செய்கிறாங்க. மலக்குமார்களின் வாக்குறுதி வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? الله أكبر الله أكبر الله أكبر سبحانك إني ظلمت نفسي فاغفر لي وإنه لا يغفر الذنوب إلا बैग ऊपर ज्यादा लगता है। இவருங்க அன்னூர் பைங்க அன்னூர் பை பின்னாடி தான் உட்காந்து नहीं रहना है, नहीं रहना है। அந்த மாவுக்கு தமிழ் தெரியலாம் கூட நல்லா கவனமாக படிக்க பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஞாபகம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய டெண்டுக்குள்ள போறாங்க. டெண்டுக்குள்ள யார் இருக்கிறா? முஸ்லிம் அந்த கிணறு சொன்ன பாருங்க, கிணறு வலது பக்கத்துல இல்ல சோத்தாவை பக்கம் அந்த எரிக்கை செடி இருக்கு பாருங்க. இந்த தாரத்துக்கு பின்னால அந்த கிணறு இருக்கா? அப்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்துல்லான்னு பேர் வச்சு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு அதிக நாள் இருக்கிறார்கள், அதிக துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைனா ரைட் சைடுல சோத்தாவை பக்கம் மஸ்ஜிதே மஸ்ஜிதே ரசூல் ரெண்டுமே ஒரே இடம் தான். இந்த திரையை தூக்கி விடுங்களேன். இப்போ உங்களுக்கு வெயில் அடிக்குது. நான் பாருங்க इस तरफ नीचे पकड़े। हाँ पकड़ लो। கீழே பள்ளிவாசல்ல நபி அவர்கள் ஓய்வு எடுத்தவரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த இடம் கீழே. மேல பக்கத்துல இருக்காருங்க மேல. பாதியில இருக்கும் பாருங்க.
ये रसूल नीचे है, ये काफिर का ये पत्थर जो गिराया था। आइए அந்த மேல இருக்கா மேல பள்ளிவாசல் இருக்கா மேல இந்த கல் இருக்கா ஒரு கட்டடத்துக்கு மேல கட்டடத்துக்கு கீழ மேல கட்டடம் இருக்கு. வாங்க வாங்க சீக்கிரம் மழை வர முடியும் வாங்க. தண்ணி டேம்ல வந்துருச்சு இது வேற தண்ணி நிறைய வந்துச்சு திறந்து விட்டுறாங்க வாங்க. தண்ணியே இல்ல தானே இருக்காஜே அந்த பக்கத்துல வாங்க. தண்ணி لنا ولكم العافية. मना कर दे पता है कि अम्मा मामा इधर मंडे मंडे मार लेंगे देखो हाइट तो गई नहीं है அவ்வளவு லைட் இல்ல ए आमी बोला हमने बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा लब्बैक उम्रतन लिल्लाहि या अल्लाह நாங்கள் உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் அணிந்திருக்கின்றோம். எங்களுடைய உம்ராவை இலகுவாக லேசாக ஆக்கி தருவாயாக. मुझे थोड़ा ऑन कर स्पीकर बिस्मिल्लाहि तवक्कलतु अलल्लाहि ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाह. जा मिल के जाओ لنا ولكم العافية. ஒரே ஒரு சஹாபி மட்டும் இங்கே அடக்கப்படலாம் போற வழியில் அந்த சஹாபாக்களுடைய பேர் பூரா பின்னாடி எழுதி போட்டிருக்கிறான். வாங்க வாங்க ஐயா வாங்க போகக்கூடாது. ले बगल ले पानी बोल सोला ले पानी दिया सो मुबी ना पूरा कोला गाले जान बगे எடுத்தவொடனே போய்வீங்க. உங்களுக்கு அந்த மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது கூட உங்களுக்கு டைம் கிடையாது. மக்களாக இருக்கிற அளவோட இது ரொம்ப பக்கமாக இருக்கும். அதனால இங்கே வச்சே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இப்போ அண்ணே கொஞ்சம் இருங்க வந்துட்டோம். अस्सलामु अलैका अय्युहन नबिय्यु व रहमतुल्लाहि व बरकातुहु जज़ाकल्लाहु अन्ना खैर அப்படியே سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين.
ஹாலோ பிளாக் வச்சு நடத்திருக்காங்கல்ல, அதுல 2 கபர் இருக்கு. அதுல ஒண்ணு செய்யுதுனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால்குடி சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னத்தா, ரசூலுல்லாஹி ரொம்ப நெருக்கமான சஹாபி, ரொம்ப பிரியத்துக்குரிய சஹாபி. அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அக்கா பையன் அப்துல்லாஹ் இப்னு ஜஹர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி குடும்பத்தினர் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னொன்னு बहन सुन बा मालूम हदीस क्या बोल रहे हो கடிப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, पहले यहाँ सुनो माँ माँ यहाँ तो सुनो पहले माँ बोलती कैसे क्या बोले पूछने फिर पूछने की कहीं बोलो क्यों नो तब बोलो कहीं बोलो क्यों सो सलमान फारिसी रजी अल्लाह अन्हु का टेंट था. वैसे राइट साइड में देखो एक और कुली தெரியுதா, वलது பக்கத்துல ஒரு कुली தெரியுதா, இது सैयदना अबू बकर सिद्दीक रजी अल्लाह अन्हु का टेंट इधर ही था. उनके यादगार में इधर एक मस्जिद बना हुआ था, फिर उसको तोड़ दिए, अभी दोबारा बनाने के लिए कोशिश कर रहे हैं. अभी देखिए ये मरम्मत करता है ना, ये सैयदना उमर फारूक रजी अल्लाह अन्हु का टेंट इधर ही था. हां ओके, हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम के सिद्दीक कायम हो गए, फारूक रजी अल्लाह अन्हु. उसके बाद उस्मान रजी अल्लाह, ये सफेद मस्जिद है ना, भाई तमिल ஒயிட் மஸ்ஜித், இந்த வெள்ளை பள்ளியாசல் இருக்குல்ல, இந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு டென்ட் இருந்துச்சு. அதான் ஃப்ரண்ட்ல வந்து தெரியுது பாத்தீங்களா, உதர் देखो ये सैयदना अली रज़ियल्लाहु अन्हु का टेंट. எத்தனை ஆச்சு டக்குன்னு சொல்லுங்க, எத்தனை ஆச்சு கணக்கு? 4. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1, அவங்க கால் மாட்ல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு 2, இந்த இதுக்குள்ள குழி 3, யார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 3, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 4, இந்த ஒயிட் மஸ்ஜித் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 5, அந்த மேல அலி ரலியல்லாஹு அன்ஹு 6. நான் எத்தனை சொன்னேன்? 7 பள்ளி சொன்னா 6 பள்ளி சொன்னேன். 7 பள்ளி இங்க இருக்குன்னு சொன்னேன். அந்த 7வது தான் முக்கியமானது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்களே கண்டுபிடிங்க. டக்குனு பாருங்க, ஃபாஸ்ட் மேன் ஃபாஸ்ட். டேய் எல்லாரும் யோசிப்பாங்க மேல கிடையாது, கீழ பாருங்க. கீழ பாருங்க. ரூபே இல்லாம ஒரு மஸ்ஜித் இருக்குல்ல, நான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. भाई साहब थोड़ा पानी
எங்களுக்கு இப்போது மக்ரிப் கிடச்சிருக்கு. மக்ரிப் கிடச்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். ஊர்ல உள்ள அன்சாரி சகா பயண துவா ஓதலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் டோர் போட வச்சிருக்கான். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் சாப்பாடு வந்து வாங்கிக்கிறீங்களா? गामा इधर गामा बेटा तुम्हारा